நம்ம ஃபோனில் மாதம் காசு வந்து கட்டாயினே இருக்குதுன்னா அதுக்கு ஃபோன்பேயில் இருக்கிற ஆட்டோ பே ஆப்ஷனும் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். அதாவது நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் இல்லாட்டா வந்து அமேசான் பிரைம் இது மாதிரி எங்கேயாவது ஒரு ஆப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க மாதம் கட் ஆகிற மாதிரி. அதை நீங்கள் ஆஃப் பண்ணலன்னா உங்களுக்கு காசு வந்து கட்டாயினே இருக்கும், அங்கே ப்ரோக்ராம் வந்து ஆக்டிவேட் ஆகினே இருக்கும். அதை நீங்கள் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் ஃபோன்பேலேருந்து இந்த ஆப்ஷனை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கூகுள் பே, பேடிஎம் சொல்லிட்டு நிறையா இருக்குது. அது வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபோன்பே மட்டும் டைப் பண்ணுறேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபோனில் உள்ள இந்த ஃபோன்பே அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மேனேஜ் பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோ பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஆட்டோ பே மேலே கிளிக் பண்ணிங்க. உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த பாஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு 2 மாதத்துக்கு வந்து ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி இல்லை, நம்ம எங்கே வெளியே போகிறோம்னா இங்கே பாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதாவது திஸ் மந்த்து இல்லாட்டா நெக்ஸ்ட் மந்த்து இல்லாட்டா வந்து கஸ்டம்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கஸ்டமாக நீங்களே வந்து ஒரு டேட்டை வந்து கொடுத்துட்டு இந்த டேட் வரைக்கும் எனக்கு காசு கட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா பாஸ்ன்னு சொல்லிட்டு ஆகிடும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிலீட்னு சொல்லிட்டு இருக்குது. டிலீட் ஆட்டோ பேன் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கோடு கேட்கும். உங்கள் கோடை வந்து கொடுத்துக்குங்க. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே ஆட்டோ பே டிலீட்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இங்கே ஃபெயில் டு டிலீட் ஆட்டோ பேன்னு சொல்லிட்டு வருது. ஆனால் உங்களுக்கு வந்து இது மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ, பேங்க் இஷ்யூ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஆட்டோ பே வந்து டிலீட் ஆகிடும். டிலீட் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்மாக டிலீட் ஆகிதா இல்லையா என்பதை காமிக்கிறதுக்கு இங்கே அச்சுக்குவாங்க. அச்சுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எதெல்லாம் ஆட்டோ பே பண்ணிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய ஆட்டோ பே பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இங்கே ஜியோ சினிமா நம்ம ஆட்டோ பே ஆப்ஷன் வந்து இப்போ நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அதனுடைய ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கணுன்னா வியூ ஆட்டோ பேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து மாதம் கட்டாயிருந்தது வந்து எப்படி வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் என்பதை வந்து இங்கே வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இதேமாரி வந்து நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுத்து டிசேபிள் பண்ணுறதால ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ எந்தில் வந்து ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் வந்து நான் தேடிட்டு உங்களுக்கு வேணால் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபோன்பே அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தரணும், சைடில் கொடுக்குறேன். அது மேலே கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.